ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிரண்டையை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறேங்க. அதுக்கு பிரண்டை இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு தான் இதை செய்யணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு பொடி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்க, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் புளி எடுத்துருக்குறேன். நல்லெண்ணில் தான் செய்யணும். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்து இதே மாதிரி இதை எடுத்துட்டு பிரண்டையை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதக்கியாச்சுங்க. அடுத்து அதே எண்ணெயில் நாம் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அரிப்புத்தன்மை இருக்காது. நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆயில் இல்லாமல் இதையும் எடுத்துடலாம். இதே ஆயிலில் நம்ம தாளிக்கவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வதக்கி அரைச்சி போட்டாச்சு. இதில் மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டோம்னா ஊறுகாய் ரெடிங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பாருங்கள், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த பீசஸோடு ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் இருக்குது. இப்போ நான் மிச்சம் இந்த கடாயில் இருந்த ஜூஸியோடவே இந்த சாப்பாடு போட்டு கலரி இருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட புளியோதரை டைப்பில் இருக்குது. எல்லா ஊறுகாய் புளியோதரை தொக்கை விட இது அவ்வளோ ஒரு டாப்பாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.